யார் வந்தாலும் திருமணம் செய்து கொள்ளப்பாடி சொல்லிட்டு சென்று விட்டிருக்கிறார் மன்னர். யாராவது வருகிறார்கள் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கலாம். ஒரு புறமாக இரு. இங்க திருமணம் எங்க நடக்கிறது என்று தெரியவில்லையே. ஏதோ ஒரு ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். இதுதான் மதிவதனாபுரி நாடா? ஆமாங்க. திருமணம் நடப்பதாக இருக்கிறது. இங்கதான். ஆமா. யாராவது ஐயா பொண்ணு வந்துச்சு. பொண்ணு வந்து விட்டதா? மணமாலை கொண்டு வா. திருமணம் இப்படியே முடிவடையுது. அம்மா ஏதோ புக்காயிட்டுக்குதுங்க. ஏற்கனவே திருமணம் முடிந்து விட்டது. ஆமா. அடுத்து போட்டு கல்யாணம் பண்ணி யாரு வேணாம்னு சொல்லுது? நான் சென்ஸ்க்குது. கொஞ்சம் கை கிட்ட ஏத்தன வர ஓரம் பண்ணல. கண்ணகன குச்சாய் போற பையா டேய். என்னங்க? எனக்கு திருமணம் கிடையாது. வேற யாருக்கு? என்னுடைய மகள் இருக்கின்றாள் பத்மாவதி. அப்படியா? அவருக்கு தான் திருமணம் செய்யலாம் என்று நினைக்கின்றேன். அப்படியா? அப்படி என்ன பணத்தை கொட்டுங்க. கொட்டுமையா. அம்மா முதலில் திருமணம், பிறகுதான் நீ கேட்டது அனைத்தும் நான் தருகிறேன். திருமணம் முடிந்தால் பணத்தை தந்துவிடுங்க. நிச்சயமாக தருகிறேன். விரைவில் தந்து விடுவீர்களா? திருமணம் முடித்த தர பொண்ணிட்டு அப்போ முதல்ல கவலைப்படாதீங்க. என் பொண்ணு அழகா பத்திரமா ஒரு ஓரமா இருங்க. நீ ஓரமா போயிட்டு நான் போயிட்டு வரவா? இப்பதான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் குழந்தை. அதனால மெதுவா தான் வருவா. கவலைப்படாதீங்கன்னு. திருமணத்துக்கு செல்லம் எவ்வளவு கஷ்டப்பட்டு வருது. இதுதான் உன் மகளா? பணம் பாக்குறாவா? பெயர் என்ன? என்னுடைய மகள் பத்மாவதி. பத்மாவதி சீக்கிரம் ஆகட்டும். இறந்த பெண்ணிற்கு திருமணம் செய்து கொள்ள சம்மதமா? அப்படியா? டேய் மாலை கொண்டு போ. மாலை கொண்டு போ. உலகத்திலே இப்படி ஒரு திருமணம் யாரும் பார்த்திருக்க முடியாது. இறந்த பிணத்திற்கு உயிருள்ள ஒரு பெண்ணானவள் திருமணம் செய்து கொண்டிருக்கின்றார். ஆகியால் நீங்க அனைவரும் திரண்டு வந்து இந்த அச்சேதை எடுத்து இந்த மணமக்களை வாழ்த்தினால், யாராவது ஒரு புண்ணியவான் இருந்தால் அந்த சிவமணியான உயிர் மீண்டு வரும் என்ற ஆண்டூர் வாக்கு. நீங்கள் அனைவரும் எழுது வந்து உங்களால் முடிந்த காணிக்கை கொடுத்து ஆசீர்வதிக்குமாறு மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. என்னோட புண்ணியமானம் யாருன்னா ஊர்ல இருக்கிறாங்களே. உன்னை வாழ்த்த வேண்டும். எப்படியாவது எக்காடு கேட்டாவது எப்படின்னா குட்டுச்சவரா போ, ஒழிஞ்சு போ. என்னங்க பணம் தானே? இந்த பேக்கு கொஞ்சம் கொடுங்க. பணம் சீக்கிரம் கொடுங்க.
டேய் சிங்க குட்டி வா கொஞ்சம் கவனிச்சு அனுப்பு. யார் எப்படி டவர் கம்பரிக்கிறா? யாருமே சிக்கிங்க போடா. அது செத்து போன பாம்பு சொல்லுது போனா போட்டு. என்னங்க நீங்க எதுவும் அடிக்கிறீங்களா? அவர் அடிக்கிறது தான். அவர் தான் மூர்த்தி ஆச்சு நடக்கிறாரு. அடிச்சி ஜெல்மா அப்படிப்பட்ட ஜெல்மோ எப்படியாவது போயிட்டு போ. சனைய மூஞ்சாட்டி பாய் எல்லாருக்கும் நான் போயிட்டு வரேன். நான் போய் வரேன். யாரும் கஷ்டப்படாதீங்க. இந்த பாவி நிலைமையை பாருங்கள். உலகத்திலே யாருக்குமே நடக்காத அதிசய திருமணம். மாண்டு விட்ட பிணத்திற்கு உயிரோடு இருக்கின்ற இந்த ஜீவனுக்கு என்னை வாழ்த்து யாரும் இல்லை. உள்ளம் கொண்டு என்னை வாழ்த்து வாருங்கள் அம்மா. இந்த பாவியானவர்கள் நாட்டிலும் வாழ்ந்தார் என்ற பேர் இருக்கட்டும் பாருங்கள். ஐயா நீங்கள் யாரோ எவரோ எனக்கு தெரியாது. இந்த பாவி நான் என்ன பாவத்தை செய்தேனோ உங்களை மறந்து விட்டேன். இந்த உலகத்தில் வாழ்ந்து விட்டியே வந்து விட்டேன். என்னவென்று சொல்வேன் ஐயா? பாருங்கள் அம்மா, நானும் உந்தன் ஊராவை நாடி வந்த பறவை
வாழ்கின்றார் வல்லவனுக்கு வல்லவனாக வாழி வாழ்கின்றார் வாழி வாழ்கின்றார் கங்கையிலே நீராடி கடம்பமலர் மாலையை சூடி திருவிழாவும் சென்று வந்துவிட்டு மூன்று உலகம் மும்மூர்த்திகள் தரிசனம் பெற்ற நான் இன்றைய கழகத்திற்கு வழி கிடைக்கும். உன் கருணையே கருணை, உன்னை எப்படி புகழ்வேன் நாராயணா, எப்படி புகழ்வேன் கோவிந்தா நாம சங்கீர்த்தனம் முடிகொண்டே நின்றான் பெருமாளையும். பெருமாளையும் நாராயணா என்னும் பாராயணமே நலம் யாவும் தருகின்ற தேவாமிருதமே தேவாமிருதமே தேவாமிருதம் நாராயணா என்னும் பாராயணமே திருவேங்கடமே திருவேங்கடமே நாராயணா என்னும் பாராயணமே நலம் யாவும் தருகின்ற தேவாமிருதமே தேவாமிருதமே தேவாமிருதம் நாராயணா என்னும் பாராயணமே நாராயணா என்னும் பாராயணம் நலம் யாவும் தருகின்ற தேவாமிருதமே 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 நாராயண நாராயண என்னுடைய கழகத்தில் கொண்டாடவர்கள் கிடைக்கப்பட்டது. அதோ அந்த கானகத்திலே ஒரு பெண் அழுது கொண்டிருக்கிறாள். இறைவா உன் மாளிகை